ஹாய் விவர்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய அட்ரஸை வந்து கரெக்ஷன் அல்லது சேஞ்சஸ் பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிங்க. அதில் resident.uidi.gov.in டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணோடனே ஃபஸ்ட்டு லிங்கே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார்னுடைய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஆதார்னுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்டேட் ஆதார் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் போய்ட்டு அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா ஆன்லைன் அப்படின்ற இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் இருக்குது இல்லையா, இந்த லாகின் பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கேட்குறாங்க. என்டர் ஆதார் அப்படின்ற இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேப்சா வேல்யூ கேட்டிருக்காங்க. மேலே கொடுத்துருக்கூடிய கேப்சா வேல்யூ நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. கேப்சா வேல்யூ டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். என்டர் ஓடிபி அப்படின்ற இடத்துல உங்களுக்கு வந்துருக்கக்கூடிய ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்டேட் சர்வீஸ்னு இருக்கு இல்லையா, இதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து அப்டேட் ஆதார் ஆன்லைன் அப்படின்னு இருக்கிறத போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இப்போ வந்து அட்ரஸ் வந்து கரெக்ஷன் பண்ண போகிறதுனால அட்ரஸ் ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஏற்கனவே இருக்கக்கூடிய அட்ரஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே நீங்கள் என்ன அட்ரஸ் வந்து கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த அட்ரஸை நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணணும்.
ஸோ அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணி முடித்த உடனே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஸோ கேர் ஆஃப்ன்ற இடத்துல ஸோ எந்த நேமோ அந்த நேமை நீங்கள் டைப் பண்ணிங்க. டோர் நம்பர் வந்து டோர் நம்பர் டைப் பண்ணிங்க. ஸ்ட்ரீட்டில் வந்து ஸ்ட்ரீட் நேம் வந்து டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு பின்கோடு கொடுங்க. பின்கோடு கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஆர் டவுன் ஆர் சிட்டின்ற இடத்துல என்ன உங்களுடைய ஏரியா லொக்கேஷன் என்ன ஊர் அந்த ஊர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டைப் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்புக் அப்படின்னு சொல்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் பாஸ்புக் எது நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ ஸோ நீங்கள் என்ன வேலிட் டாக்குமெண்ட் வந்து சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அங்கே சூஸ் பண்ணிங்க. நான் இங்கே வந்து பாஸ்புக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிடலாம். நான் பாஸ்புக் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ அட்ரஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் போய்டும், பேமெண்ட் மோட் போய்டும். ஸோ அங்கே வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ரீடைட் ஆகிட்டு பேமெண்ட் மோடுக்கு போய்டும். ஸோ அதில் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எந்த பேமெண்ட் மோடை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, கார்டு யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வேலெட் யூஸ் பண்ணுறீங்களா நெட் பேங்கிங்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆனவுடனே ஸோ இந்த மாதிரி சக்ஸஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட்டை ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.